அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. 10 ரூபாயில் கமாமரேட்டிவ் காயின்ஸ் A to Z எல்லாமே. வாங்க, இது 2024 வரைக்கும் 10 ரூபீஸ் காயின் வச்சுருக்கேன். இதில் முதல்ல இருந்து கொஞ்சம் சொல்லட்டுமா? வேண்டாம்னு நினச்சேன். இது எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. நான் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட எது இல்லையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கினா போதும். எல்லாம் வாங்குறா இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. 2006 நொய்டா மின்ட்டு ப்ளஸ் காயின். அது 2007 நொய்டா மின்ட்டு. 2008 இந்த கிராஸ் கோடு வரும் இதில் நொய்டா மின்ட்டு. 2009 அதுலேயும் இந்த கிராஸ் கோடு வரும். 2010 நொய்டா, அந்த பக்கம் காமிக்கிறேன். 2011 நொய்டா. இந்த கிராஸ் கோடு வராது. ப்ளஸுக்கு அடுத்து கிராஸ் வரும், கிராஸுக்கு அடுத்து பிளேனாக இருக்கும். ஆனால் அதில் ரூபா சிம்பிள் வந்துடும். 2011 ரூபா இது இப்போ 10 வரைக்கும் இந்த இடத்துல 10க்கு மேலே சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிள் வந்துடும். அதான் 2011. அடுத்து 2012, 2013, 2014, 2015 இது யூஎன்சி காயின். 2016 ஹைதராபாத் மின்ட்டு இந்த இருக்கு பாருங்கள். 15 ஹைதராபாத் தான், ஆனால் அதில் மின்ட்டு லைட்டாக தான் தெரியும். யூஎன்சி காயின் இது. 15, 16, 17, 18 கொல்கட்டா ஹைதராபாத். 19 மும்பை. 3 வருஷம் இருக்குது. 2019 ஹைதராபாத்து மும்பை. 2019 ரெயின் ட்ராப். இது நார்மல் பின்னால் ரூபா சிம்பிள் போட்டக்கூடியது. இது அதுக்கு அடுத்த பதிவு, அடுத்த மாடல். 2019 ஹைதராபாத்து, 2019 மும்பை, 2019 கொல்கட்டா. காயின்ஸ் இதெல்லாம் ஃபுல் கண்டிஷனாக இருக்குன்னு 99% யூஎன்சி தான் வச்சுருப்பேன். 2020 ஹைதராபாத்து, 2020 மும்பை, 2020 கொல்கட்டா, 2020 நொய்டா. அதில் 4 மின்ட்டுமே இருக்குது. ஒரு செட்டு இருக்குது அதில். 2021 ஹைதராபாத்து மும்பை. 2022 ஹைதராபாத்து. இது 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்துடும். நொய்டா 21 இருக்குது, வேணுமா வாங்கிக்கலாம் நீங்கள். 2023 ஹைதராபாத்து, 23 மும்பை, 23 நொய்டா, 24 ஹைதராபாத்து, 24 கொல்கட்டா, அதுக்கடுத்து கமாமரேட்டிவ் காயின்ஸ். ஹோமி பாபா 2வது நாணயம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யூஎன்சி காயின். 3வது 16th இயர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. மேலே கொடி பறக்கும் யூஎன்சி காயின். அதுக்கடுத்து வைஷ்ணவ் தேவி யூஎன்சி காயின். அதுக்கடுத்து காயர் போர்டு யூஎன்சி காயின். அதுக்கடுத்து ரிட்டர்ன் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா யூஎன்சி காயின். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யூத் இயரில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா யூஎன்சி காயின். டாக்டர் அம்பேத்கர் யூஎன்சி காயின்.
சின்மயானந்தா யூஎன்சி காயின், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் யூஎன்சி காயின், பனாரஸ் யூனிவர்சிட்டி ஹிந்து யூனிவர்சிட்டி யூஎன்சி காயின், நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் யூஎன்சி காயின், தேர்ட் இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சம்மிட் யூஎன்சி காயின், மகாராணா பிரதாப் சிங் யூஎன்சி காயின், லாலா லஜபதி ராய் யூஎன்சி காயின். இதுக்கடுத்து தாத்தியா தோப்பேன்னு ஒரு நாணயம் உண்டு, அது எனக்கு கிடைக்கல. யார் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. கம்மாமிலிட்டி காயின்ஸ் ஃபுல்லாகவே யூஎன்சி காயின். நார்மல் காயின்ஸில் வந்து மின்ட்டுக்கு வேண்டி ஒரு சில இது குட் கண்டிஷன் வச்சுருப்பேன், யூஎன்சி இருக்காது. கம்மாமிலிட்டி காயின்ஸ் விட்டு இதில் ஒரு 8 9 10 11 12 13 14 15 கம்மாமிலிட்டி காயின்ஸ் மட்டும் 15 காயின் இருக்குது. இல்லை, இந்த 15 காயின் ரேட்டு வந்து 750 ரூபா. ஒரு சில நாணயங்கள் 5 ரூபா குறைச்சி கொடுக்கலாம், ஒரு சில நாணயங்களை 10 ரூபா அதிகமாக வச்சு கொடுக்கணும். அதனால் நான் ஈக்குவலாக போட்டிருக்கேன். 15 நாணயம் சேர்ந்து ஒரு செட்டு. வேறு கம்மாமிலிட்டி காயின்ஸு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது கொஞ்சம் விலை அதிகம். மற்ற எல்லா நாணயமும் இதில் A to Z வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக தேடி அலைய வேண்டாம், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நாணயம் நீங்கள் வாங்கிக்கலாம். 15 காயினும் சேர்ந்து 750 ரூபா மட்டுமே. நீங்கள் இது ஒன்று வாங்கணும்னு வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா ஒன்றுக்கும் நீங்கள் 500 எடுக்கணும். 15 காயினுக்கு நீங்கள் 7500 எடுக்கணும். 15 நாணயம் நீங்கள் வாங்குறதுக்கு எல்லாமே விலை அதிகமான நாணயங்கள். இப்போ அதில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இந்த கம்மாமிலிட்டி காயின்ஸ் கிடையாது. 10 ரூபீஸில் அந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் எந்த கம்மாமிலிட்டிஸும் கிடையாது. இது நான் விலை ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு குட் கலெக்ஷனு, ரிஸ்க்கான கலெக்ஷனு. எல்லா நாணயங்களும் வரிசைக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு நன்மைக்காக. நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சும்மா ஒரு செட்டு மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது என்னுடைய கலெக்ஷன் ஆல்பம். இது ஒரு செட்டு கொடுத்துட்டோம்னா அடுத்து நான் இன்னொரு செட்டு உருவாக்கி இதில் வச்சு கொடுவேன். கேட்க உருவாக்கி கொடுப்பேன். இதுக்கு முந்தி உள்ள நாணயங்கள்லேயும் எந்த வருஷம் எந்த இயர் உங்கள்கிட்ட இல்லையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் காயின் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்போ இருக்குன்னு விட்டுருவீங்க. அதனால் இந்த கீழே எழுதியிருப்பேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த நொய்டா இல்லைன்னா இதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். மற்ற நாணயத்தை சேர்த்து வாங்க. இது ஒன்று மட்டும் எடுத்து வாங்கின்னு சொன்னால் உங்கள் பேரை போட்டு கவர் போட்டு எடுத்து வச்சுருவேன். எப்போ நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ண சொல்கிறீங்களோ அப்போ பண்ணுவேன். எக்ஸாம்பிளாக அந்த நாணயத்தை காமிச்சேன். ஆனால் உங்களுக்கு எந்த நாணயம் தேவையோ நீங்கள் அந்த நாணயத்தை வாங்கிக்கிடலாம். 2005 தான் ஆரம்பம். 2005 என்கிட்ட இல்லை, ஒன்று வச்சுருக்கேன், அதை விற்பனைக்கு அல்ல, மற்றது எல்லாம் வச்சுருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காலையில் ஒரு 5 நாணயம் இதில் ரெடி பண்ணேன். அதுக்கு மேலே ரெடி பண்ண முடியலை. சும்மா எடுத்து இப்படியாக கொத்த அள்ளி போட்டு விற்க முடியல. ஒவ்வொரு நாணயத்தை பற்றியும் என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு சொல்லணும்னா, அது எத்தனாவது நாணயம், எந்த ஸ்டேட் நாணயம், அதனுடைய வேல்யூபிள் என்னென்னு. இதனுடைய வேல்யூபிள் வந்து கம்மியாகவும் இருக்குது, கூடவும் இருக்குது. ஒரு சில நாணயங்கள் 350 ரூபா போட்டிருக்கேன், ஒரு சில நாணயங்கள் 35 ரூபா விட்ருக்கேன். நான் 100 விதமான நாணயங்கள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 100 காயின்ஸ், அதெல்லாம் நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மொத்தம் ஒரே செட்டு தான், அந்த 100 தான் போயிட்டுருக்கு. அது நம்ம 40-50 போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதில் நான் போட போயிட்டே தான் இருக்குது, அதில் எதுவும் பெண்டிங் இல்லை. இது வந்து எல்லா நாணயத்தையும் வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். எந்த நாணயம் உங்கள்கிட்ட இல்லையோ அதனால் அதை வாங்கிக்கோங்க. சிலவங்களுக்கு 50 காயின் வேணுமா ஒரு செட்டு, கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வாங்கித்தரேன். 100 காயின் வேணுமா ஒரு செட்டு, கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வாங்கித்தரேன். விலை ரொம்ப கம்மியாக வாங்கித்தரேன். உங்களுக்கு 50 ரூபாய்க்கு உள்ளேயே நான் வாங்கித்தரேன். ஆனால் நீங்கள் 50 காயின் 100 காயின் ஒரு செட்டாக வாங்கணும். ஒரு காயின் 2 காயின் உங்களோட செலக்டட் காயினாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு காயின் ஈச் 100 ரூபீஸ். அதில் ரேர் காயின் வரலாம், நார்மல் காயின் வரலாம், லோ காயின் வரலாம், ஹை காயின் வரலாம். அது பார்த்துக்கோங்க. இப்போ அமெரிக்காவில் உள்ள $250 யாரும் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னா இதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அமெரிக்காவில் உள்ளது, ஒரு சரட்டோகா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு. இது வந்து ஒரு வாளை வந்து ஒருத்தர் கை மாற்றுறாங்க. இது வந்து அமெரிக்கன் ரிவோலேஷனரி வார் சண்டை, அமெரிக்கன் ரிவோலேஷனரி வார். $250 கம்மாமிலிட்டி காயின் 100 ரூபா தான். இது பென்சில்வேனியா செகண்ட் காயின் ரிலீஸ்டு 1999 $250.
கம்மாமிலிட்டி காயின் 100 ரூபா தான். பென்சில்வேனியா எல்லாத்துக்கும் அறிமுகமான ஒரு ஸ்டேட்டு தான். அமெரிக்கா இடாகோ, இதில் வந்து ஒரு பெரிய புறா, கழுகு, பருந்து அந்த வேஷத்தில் ஒரு பறவை இருக்குது. இதுக்கு பேர் வந்து எஸ்டோ பெர்பிடோ. இதுக்கு பேர் வந்து கம்மாமிலிட்டி காயின் குவார்ட்டரில் 43வது நாணயம். இது 43rd 2007 உள்ளது. பதிவாக போட்டோம்னா ஆல்பத்தில் எடுத்து வச்சுருவேன். யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கன் உமன். இது வந்து அந்த 50 விதமான நினைவு குவார்ட்டர் டாலரில் வராது, அந்த லிஸ்ட்டில் வராது. பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் ஆஃப் குவார்ட்டர் டாலர் 50 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல வராது. இதில் இது வந்து அமெரிக்க பெண்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். இதுதான் அமெரிக்கன் உமன்ஸ். இவங்களுக்கு பேர் வந்து எடித் கனகா ஒலே. எடித், நம்ம கனகாங்கிறது தமிழ் பேர் தான். எடித் அல்லது சமஸ்கிருதம் சொல்லலாம், கனகதாரம் அப்படின்னு. எடித் கனகா ஓலை, இந்த OLE பொறுக்குங்க ஓலை. குவார்ட்டர் டாலர் தான். ரேர் காயின் இது. என்னோடய ரேட்டு கொஞ்சம் அதிகம். நம்ம போட்டிருக்கிறது 100 ரூபா தான். எல்லாமே ஈக்குவலாக தான் போடணுங்கிறக்காண்டியே போட்டுட்ருக்கேன். இது கனெக்ட், இது ஓக் ட்ரீ, ஓக் மரம். இந்த உள்ள மரம் இருக்க ஓக் மரம். கம்மாமிலிட்டி காயின் கனெக்டிகட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டு. இது குவார்ட்டர் டாலர் 1999 உள்ளது. 100 ரூபா தான். இந்த 5 நாணயம் தான் இப்போ கொடுத்துருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.